கோள்களை பார்க்கும் போது ஆச்சரியமா பார்க்குறாங்க அப்படின்றத நீங்க நம்புனீங்கன்னா உங்களையும் உலகம் ஆச்சரியமா பார்த்து தான் ஆகணும். ஏன்னா கோள்களை உண்டாக்குன அதே தேவன் தான் நம்மளையும் உண்டாக்கி இருக்கிறார். நீங்களும் நானும் மாத்திரம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள்ல, இயேசுவை அறியாதவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் எதுக்கு வாழுதுனே தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உண்டாக்குன ஒரு மேட்டரை பத்தி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, குறை பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உலகம் பார்க்குற விதம் ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல அப்படி பார்க்குது அப்படின்னா, நீங்க உங்களுடைய மைண்ட் செட்டை இந்த வேர்டுக்கு நேராக நீங்க அலைன் பண்ணணும். செங்கடலை தேவன் ரெண்டா பிளந்தான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த செங்கடலை ரெண்டா பிளந்தார் பார்த்தீங்களா, அந்த தேவன் அவருடைய பிள்ளைகள் தான் நீங்கன்னு சொல்லி யோவான் சொல்றார். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆழமான உண்மைகள். சொல்லுங்க, ஆழமான உண்மைகள். டீப் ஃபேக்ட். எல்லாரும் என்ன சொல்லுங்க? டீப் ஃபேக்ட், ஆழமான உண்மைகள். பக்கத்தில் இருக்க ரெண்டு பேரை பார்த்துனாச்சும் சொல்றாங்க, ஆழமான உண்மைகளை கேட்க போறோம். சொல்லுங்க, ஆழமான உண்மைகளை கேட்க போறோம். போன வாரம் வாக்கு தத்தமும் உண்மையும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா உண்மை என்ற விஷயத்தை போன வாரத்தை பார்த்தோம்ல, அதனுடைய தொடர்ச்சியா ஆழமான உண்மைகள் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா. ஆழமான உண்மைகள் எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? ஆழமான உண்மைகள். இப்போ நம்ம யோவான் 1வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப போறோம். யோவான் 1வது அதிகாரம் சேர்ந்து வாசிக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க உற்சாகப்படுத்துற. சத்தமா வாசிங்க, நிறுத்தி நிதானமா வாசிங்க. ரெடி? 1, 2 and 3. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாக்கவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிசத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்களாயிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஃபியூ மினிட்ஸ்க்கு உங்களுடைய மைண்டை இங்கே ஒருநிலைப்படுத்தி அட்டென்ஷனாக கேளுங்க. இங்கே யோவான், இந்த யோவான் அப்படின்றவர் யாருன்னா, தேவன் மேலே அதிக காதல் கொண்டவராக இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதிகம். அந்த 12 பேரில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டைமென்ஷனில் இருக்கிறாங்க. இவர் எப்படின்னா அப்படியே பயங்கர லவ்வபிள் டிசைபிள், ரொம்ப அதிகமாக நேசிக்கிற ஒரு டிசைபிள். இந்த எப்போ பார்த்தாலும் அம்மாவோடைய இந்த முந்தானியே பிடிச்சிட்டு போகிற பசங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஜீசஸோட ரொம்ப அட்டாச்சாக இருந்த ஒரு அப்பாஸ்டல். இவர் காடை ரொம்ப டீப்பாக அறிஞ்சு கொண்டிருக்கார். ஹல்லேலூயா.
காடை ரொம்ப டீப்பாக அறிஞ்சுக்கணுன்னா பைபிளில் நம்ம நிறைய விஷயத்த ஹோலி ஸ்பிரிட்டினுடைய ஹெல்ப்போடு வாசித்தோன்னா நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஜானுடைய புக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வாசித்தோன்னா காடை ரொம்ப டீப்பாக, ரொம்ப கரெக்டாக, அழகாக நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆமென். ஸோ இந்த 1வது அதிகாரத்தில் கிரைஸ்டை பற்றி ஜான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் என்றவர் ஆதியிலேயே இருந்தார். 1வது வருஷத்துலேருந்து அப்படியே நம்ம போடுங்க, ஒன்றுத்தையா நம்ம அப்படியே பார்த்துட்டு போக போகிறோம். என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்னா, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை. இங்க வார்த்தைன்ற இந்த விஷயத்தை வந்து எதை குறித்து வார்த்தை 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 அப்படின்னு போடுறாருன்னா, ஜீசஸ் தான் வார்த்தை அப்படின்னு. பைபிளை நீங்கள் எங்கெங்கெல்லாம் வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு பார்க்குறீங்களோ அதெல்லாம் ஜீசஸை டினோட் பண்ணுற விஷயமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஸோ சம்டைம் நம்ம வந்து வார்த்தை அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்சர் வசனங்களை வந்து சம்டைம் சொல்லிடுறோம். ஆனால் இது வார்த்தை அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, என் கையில் வைத்திருக்கிற வேதத்தில் இருக்கிற வசனங்கள் அது வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வசனங்களாக இருக்குது. இது வார்த்தை அல்ல. எது வார்த்தை அப்படின்னா, கிரைஸ்ட் தான் வேர்டா இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் வார்த்தைனா, கிறிஸ்து தான் வார்த்தையா இருக்கிறார். ஸோ இந்த வார்த்தையை பற்றி ரொம்ப அழகாக போகிறார். இயேசுவை பற்றி ஆதியில் எப்போனா, இந்த உலகம் எல்லாத்தையும் காட் உருவாக்குறதுக்கு முன்னாடியே, இந்த பிளானட்ஸ், இந்த எர்த்து இதெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே காடோட யார் இருந்தா அப்படின்னு சொல்றாருன்னா, ஜானு ஜீசஸ் இருக்கிறாரு. அவர் காடோட மாத்திரம் இல்ல, அவர் காடாகவே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் கடவுளோட மாத்திரம் இல்ல, அவரும் யார்தான்? கடவுளாக தான் இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஜீசஸ் வந்து பிதாவோட இருக்கிறாரு. எப்போ இருக்கிறாருன்னா, ரைட் ஃப்ரம் த பிகினிங் பிதாவோட இருக்கிறாரு. பிதாவோட இருந்ததுனால இவர் பிதாவுக்கு கொஞ்சம் கம்மி அப்படின்னு இல்லாமல் இவரும் யாராவா தான் இருக்கிறாரு? தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, யாராவா இருக்கிறாரு? தேவனாக இருக்கிறார். அடுத்தது, அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். வாசிப்போம், தொடர்ந்து போடுங்கம்மா. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாக்கவில்லை. இப்போ பிதா, ஃபாதர் இந்த அற்புதமான, இந்த அழகான உலகத்தை ரொம்ப அழகாக, சிறப்பாக, பியூட்டிஃபுல்லாக அதை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு படிச்சுட்டு ரொம்ப அழகான கட்டடங்கள்லாம் கட்டுறாங்க, ஃபேன்சியான மாளிகைகளை கட்டுறாங்க, ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே பிதாவும் கிறிஸ்துவும் சூப்பரான ஒரு ஆர்கிடெக்சரான ஒரு விஷயத்த, வேர்ல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக அதை என்ன பண்ணுறாங்க? டிசைன் பண்ணாங்களாம். ஆமென். ஸோ இது பிதா மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறாரு, அவர் பிதா இதை அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணி டிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது கூட யாரும் தான் இருந்திருக்கிறாரு? ஜீசஸ் இருந்திருக்கிறாரு அப்படின்றார். ஹல்லேலூயா. ஸோ ஜீசஸ் அப்படின்றவர் வந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவி அப்படின்னு திரித்துவ தேவத்தில் ஜீசஸ் ஒரு நபராக இருக்கிறாரு. இவங்க ஒன்னா தான் இருக்கிறாங்க, ஒன் பர்சன், ஆனால் வெவ்வேறு நபர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உடனே நீங்கள் என்ன நினச்சிடாதீங்க, ஜீசஸ்ன்றவர் வந்து ஏதோ பாதியில் வந்தவர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. யோவான் சொல்கிறாரு, அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார், அவரும் யாராவா இருந்தார்? தேவனாக இருந்தார். இந்த உலகம் எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு தெளிவு வரணும். நீங்கள் எதெல்லாம் உண்டாக்கப்பட்ட ஒரு மேட்ரா, ஒரு விஷயமா பார்க்குறீங்களோ அது எல்லாம் காட்னால வந்ததுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ இன்சைட் த சர்ச்சுக்குள்ளே பார்க்குற விஷயம் இல்லை,
ஈவன் அவுட் சைட் த சர்ச், இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்களாம் சிருஷ்டிக்கப்பட்ட விஷயங்களாக காணப்படுகிறதோ அது எல்லாம் தேவனால் தான் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்களும் நானும் மாத்திரம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், இயேசுவை அறியாதவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நீங்க போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டிருக்கு. நீங்க பார்க்குற எல்லா லிவிங் கிரியேச்சர்ஸ், லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சயின்ஸ்ல படிப்போம். உயிர் உள்ள விஷயங்கள், உயிர் அற்ற விஷயங்கள். இப்போ இதுக்கு என்ன சொல்லுவோம்? உயிரற்ற விஷயம். இது என்னது? உயிர் உள்ள விஷயம். இந்த உயிர் உள்ள விஷயம் இது என்ன பண்ணுது? கிரியேட் பண்ணுது. ஆனால் உயிர் உள்ள ஒவ்வொரு மேட்ரும், ஒவ்வொரு விஷயங்களும் ஆண்டவர்னால உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உண்டானது ஒன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. இதெல்லாம் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்குன்னே தெரில, இதெல்லாம் எதுக்கு வாழுதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உண்டாக்குன ஒரு மேட்டரை பற்றி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? குறை பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள டேப் பண்ணி சொல்லுங்க, உஷார். ஹல்லேலூயா. ரைட். நம்ம எங்கே எச்சரிக்கையாக இருக்கணும்னா, இந்த வசனத்தினுடைய டெப்த்தில் என்ன விஷயத்தை அவர் சொல்கிறாருன்னா, உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா லிவிங் திங்ஸுமே அவரே அல்லாமல் அதுவா ஆட்டோமேட்டிக்காக தனியாக உண்டாக்கப்படவில்லை. லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ல்டே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. டெய்லி நைட் ஆனால் எங்கே போயிட்டு, மாடிக்கு போயிட்டு, ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். 6 கோள்களும் 6 பிளானட்ஸும் அப்படியே வரிசையில் எத்தனை வருஷம் தெரியல, 2000 வருஷமா, 3000 வருஷமா, 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட்டு. 6000 வருஷம். கிரைஸ்ட் இந்த பூமிக்கு வந்து நம்ம எத்தனை வருஷன்றோம் அப்படின்றோம்ல. இது 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயமா. அது மீண்டுமாக லாஸ்ட் வீக்கில் நடந்துச்சு. என்னன்னா 6 கோள்களும் ஒரு வரிசையில், ஒரு ஆர்டரில், ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து நம்மளுடைய செலஸ்டியல் ஐன்னு சொல்லப்படுற நம்மளுடைய இந்த கண்ணுனால் பார்க்கக்கூடிய ஒரு டைமென்ஷனில் தெரியும் அப்படின்னாங்க. ஆல்மோஸ்ட் நான் என்னுடைய செலஸ்டியல் ஐனால் ஆல்மோஸ்ட் நான் 3 பார்த்துட்டேன். ஆனால் வந்து பிளானிட்டோரியத்தில் போயிட்டு அவன் ஸ்கோப்பை வச்சு பார்க்கறதுக்கு அடுத்த நாள் போனால் 1 தான் அங்கே தெரிஞ்சிச்சு. இந்த விஷயங்கள் எல்லாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாக அப்படியே கூட்டமாக ஒவ்வொரு இடத்துலையும் இப்படிப்பட்ட கவர்மெண்ட் ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிஸ்கோப்பு, டெலஸ்கோப்பு, அது இதெல்லாம் வச்சு அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அது எல்லாமே ஆண்டவர்னால் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதை ஏன் ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னா, அதை உண்டாக்குனவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ கோள்களை பார்க்கும் போது ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் நம்புனீங்கன்னா, உங்களையும் உலகம் ஆச்சரியமாக பார்த்து தான் ஆகணும். ஏன்னா கோள்களை உண்டாக்குன அதே தேவன் தான் நம்மளையும் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை பார்க்குற உலகம் பார்க்குற விதம் ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் அப்படி பார்க்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டை இந்த வேர்டுக்கு நேராக நீங்கள் அலைன் பண்ணணும். ஹல்லேலூயா. என்ன அலைன் பண்ணணும்னா, சகலமும் அவர்னால் உண்டாக்கப்பட்டது, பிள்ளையாகிய நானும் அவர்னால உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். இதில் ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவா இருக்குன்னா, இதை மாதிரியான எல்லா மேட்ரஸையும் காட் ஃபாதர் காட் எப்படி உண்டாக்குனாருன்னு வேதம் சொல்லுதுன்னா, எப்படி உண்டாக்குனாரா சொல்லுங்க. எப்படி உண்டாக்குனாரா? ஒரு வேர்டை சொன்னார், உண்டாவதாக. அவ்வளோதான், உண்டாயிடுச்சு. இப்போ இந்த உண்டாக்கப்பட்ட எல்லாத்தையுமே ஆச்சரியமா அப்படியே லைனில் நின்று 3000 பேர் 4000 பேர்லாம் லைனில் நிற்கிறாங்க. அதை கடைசியில் போய் பார்த்தா அங்கே இருக்கிறதோட நம்ம நேக்கடையில் பார்க்குறதோட கொஞ்சம் டார்க்காக பிரைட்டாக தெரியுது. அதுக்கு 3 ஹவர் 4 ஹவர் லைனில் நிற்கிறானுங்க பார்க்குறதுக்கு. ஹல்லேலூயா.
ஏன் அப்படி போய் நிற்கிறாங்கன்னா ஆச்சரியம், அற்புதமான ஒரு விஷயம், இதை உலகம் அற்புதமாக பார்க்குறாங்க, அதுக்கு லைனில் கட்டி நிற்கிறாங்க. ஆண்டவர் வார்த்தையினால் உண்டாக்குன ஒரு ப்ராடக்ட்டுக்கே இவ்வளோ கியூ நிற்குதுன்னா, கையினால் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்ட்ரக்சர் பண்ணி உருவாக்கி இருக்கிற உன்னையும் என்னையும் பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய கியூ நிற்கணும். ஹல்லேலூயா. ஆனால் ஏன் நிற்கலை அப்படின்னும் போது, ஜான் டீகோட் பண்ணியிருக்கிற இந்த சீக்ரெட்டை நம்ம பைபிளை கையில் வச்சுக்கிட்டுமே இதை பற்றியதான அறிவில் நம்ம வளராமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஐ எம் a Christian, I believe Jesus. அது குட் தான். ஆனால் பிலீவ் ஜீசஸ்லேருந்து எக்ஸ்பீரியன்சிங் ஜீசஸ், சகலமும் அப்படின்னும் போது எல்லா விஷயத்தையும் உண்டாக்குனவர் அவர் தான். ஆனால் என்ன உண்டாக்கும் போது சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்திருக்கிறாரு, சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்திருக்கிறாரு. ஏங்க, அவர் நினச்சிருந்தாருன்னா மனுஷன் உண்டாவதாக அப்படின்னா உண்டாயிருக்குமா, உண்டாயிருக்காதா? ஹலோ, இருக்கிறீங்களா இங்கே? சிஸ்டர் குமாரி உண்டாவதாகனா உண்டாயிருக்கும். அதுக்கு எதுக்கு அவர் போயிட்டு அவர் அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து அவருடைய கையினால் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டவர் மனுஷனை கையில் செஞ்சாதான் உண்டாகுவான்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஈவன் அவங்க அதெல்லாம் பார்த்து வாயினால் உண்டாவதாக அப்படின்னு பேசினவர் இருதயத்தை நினச்சிருந்தாலே மனுஷன் உண்டாயிருந்திருப்பான். ஏன்னா தேவன் சர்வ வல்லமை உடையவர். பட் இங்கே எதுக்கு நம்மளை இப்படி உண்டாக்கணுன்றதை அவர் உண்டாக்கி அதை வேற பைபிள் எழுதியிருக்கிறாருன்னா, நமக்கு ஒரு விஷயம் ஆழமாக பதிய வேணும். இதை எல்லாத்தையும் உண்டாக்குன நான் இதை எல்லாத்தோடையும் ஸ்பெஷலாக ரொம்ப சிறப்பாக உன்னை ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா, நீ ரொம்ப இது எல்லாத்தோட நீ எனக்கு ரொம்ப சிறப்பானவன், நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானவன். நீ போயிட்டு அப்படியே கோள்களை பார்க்கறதுக்கு லைன்ல எல்லாம் நிற்கிறீல, ஆனால் அதோட உன்னை நான் ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். உனக்கு நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்கிறேன். நான் எஃபர்ட் போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் உனக்கு புரியணுன்றதுக்காக நான் எஃபர்ட் போடணும்னு அவசியமே இல்லை. ஐ எம் அ காட், ஐ எம் அ ஆல்மைட்டி காட். சர்வ வல்லமை உள்ள தேவன் நான். எனக்கு நீ உன்னை உண்டாக்குறதுக்கு நான் மெனக்கெட்டு அப்படிலாம் பண்ணியிருந்துருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இப்படிலாம் ஏன் பண்ணனா, உனக்கு ஒரு விஷயம் ஆள் மனதில் புரியணும். எல்லா சிருஷ்டிப்போட நீ சிருஷ்டிக்கப்பட்ட, நீ உண்டாக்கப்பட்ட, நீ எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் ஸ்பெஷலான ஒரு விஷயமாக இருக்கிற. ஹல்லேலூயா. யூ ஆர் வெரி ஸ்பெஷல். ஆமென். நம்முடைய ஆள் மனதில் நம்ம ஃபீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப ஸ்பெஷலானவன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் ரொம்ப ஸ்பெஷலானவன். ஆமாம், சம்டைம் நீங்கள் அடுத்தவங்கள சொல்கிறது வேணால் ஈஸியாக இருக்கும், ஆனால் உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுறது கஷ்டமான ஒரு மேட்டராக இருக்குது, ரைட்? அதனால் மறுபடியும் இன்னொருத்தவங்களை பார்த்து இப்படி சொன்னீங்கன்னா இந்த சைடு திரும்பி சொல்லுங்கள், நான் ரொம்ப ஸ்பெஷலானவன். ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப ஸ்பெஷலானவங்க. God the Father ரொம்ப டைம் எடுத்து மெனக்கெட்டு எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஈ இம்செல்ஃப் வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இறங்கி என்னை உண்டாக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஈ இம்செல்ஃப் அவர் இறங்கி என்னை பார்த்து பார்த்து உண்டாக்குனதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு புரியணும். யாருக்கு புரியுதோ இல்லை, எனக்கு புரியணும். நான் அற்புதமானவன். இந்த அற்புதமான எல்லா படைப்புகளை காட்டிலும் நான் ஆண்டவருடைய மனதில் ஸ்பெஷலான பிளேஸை வகிச்சிட்டு இருக்கிறேன். பைபிளில் இப்படி ஒரு வசனம் நம்ம கேட்டிருக்கிறோம், வானமும் பூமியும் நம்மளாம் ஒளிந்து போகலாம். மீனிங் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் அப்படியே ரொம்ப கிராண்டாக இந்த பிளானட்ஸை குறிச்செல்லாம் நாசா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் எங்கே இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸு, இந்த மூன்ஸ், மார்ஸ் இதை பற்றியெல்லாம் பயங்கர ரிசர்ச் பண்ணி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் டாலர்ஸை செலவு பண்ணி அந்த ரிசர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுக்காக பல மில்லியன் டாலர்ஸை செலவு பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆட்கள் அனுப்புகிறாங்க, ஸ்பேஸில் போயிட்டு
என்ன அனுப்புகிறாங்க, ஸ்பேஸ் ஷிப் அனுப்பி நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை போய் வச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் படைத்த இந்த விஷயங்களை குறித்து அறிஞ்சு கொள்ள ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இதெல்லாம் வானமும் பூமியும் எல்லாமே என்ன பண்ணிடலாம், அழிஞ்சு போயலாம். மீனிங் அவர் என்ன சொல்ல வர்றேன்னா, இதெல்லாம் பயங்கர கிரேட்டாக பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் இது எனக்கு மேட்ரே நான் நினச்சா அழிச்சிருவேன். ஆனால் ஒன்றை என் கையில் நான் எழுதி வச்சிருக்கிறேன் பார்த்தியா, அது யாருனாலையும் அதை என்ன பண்ண முடியாது, அழிக்கப்பட முடியாது. ஏன்னா யூ ஆர் வெரி ஸ்பெஷல். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் ரொம்ப ஸ்பெஷலா, நான் ரொம்ப ஸ்பெஷலா. ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப ஸ்பெஷலுங்க, நம்ம ரொம்ப ஸ்பெஷல். ஆண்டவருடைய பார்வையில் நம்மளை ஸ்பெஷலாக பார்க்குறாரு. ஆனால் அந்த ப்ராப்ளம் என்னன்னா, அவர் என்ன ஸ்பெஷலாக பார்க்குறாரு, நான் அவர் பார்க்குற மாதிரி பார்க்கறது இல்லை. அதுதான் ப்ராப்ளம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை எப்படி பார்க்குறாருன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிடும். இந்த கோள்கள், இந்த பூமி எல்லாத்தையும் அவ்வளோ பயங்கரமாக அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அது இருக்குது, இது இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்ட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு செகண்ட் அதை நான் உருகிற மாதிரி என்ன பண்ணுறேன், அப்படி முடிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் பட் யூ உண்டாக்குன எல்லா விஷயத்தையும் ஒரு செகண்டில் நான் முடிச்சிருவேன். ஆனால் எந்த சிச்சுவேஷன்லையும் ஒன்றை மட்டும் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ரொம்ப ஸ்பெஷல், நான் ரொம்ப ஸ்பெஷல், நான் ரொம்ப ஸ்பெஷல். உண்டானது எல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டிருக்கு, அவரால் இல்லாம வேற எதுவுமே உண்டாக்கப்படவில்லை. 4வது வசனம், அவருக்குள் என்ன இருக்குதான், சொல்லுங்க பக்கத்தில் இருக்கணும் பார்த்து, அவருக்குள், அவருக்குள் ஜீவன் இருக்கு, அவருக்குள் ஜீவன் இருக்கு. யாருக்குள்ள ஜீவன் இருக்கு, யாருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள ஜீவன் இருக்கு. இப்போ ஜான் பேசுறதை நம்ம கவனிச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஜான் இல்லை, அந்த ஜான் பேசுறதை கவனிச்சிட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலன் ஜான் அவர் யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறாருன்னா, கிரைஸ்டை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. கிரைஸ்டை பற்றி சொல்லும் போது 4வது வசனத்தில் எப்படியாக நம்ம படிக்கிறோம், அவருக்குள்ள என்ன இருக்குது, ஜீவன் இருக்கு, லைஃப் இருக்கு. அவருக்குள்ள என்ன இருக்குது, லைஃப் இருக்கு. அந்த ஜீவன் மனுஷருக்குள்ள என்னவா இருக்குது, ஒளியா இருக்கிறது. அடுத்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ள முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா, ஒரு லைட் இருக்குங்க, அந்த லைட்டை எடுத்துட்டு நீங்க லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிற இடத்துல இந்த லைட்டை போட்டேன்னா இந்த டார்க் லைட்டை இருக்கிற அந்த லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இது இந்த டார்க் ஆக்கியபை பண்ணிடும் அப்படின்றத ஏதாவது கேள்விப்பட்டிருப்போம்னா வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு டார்க்காக இருந்தாலும் ஒரு சின்ன டார்ச் லைட், ஃபோனில் இருக்க டார்ச் லைட் இப்படி அடிச்சேன்னா வருது, அங்கே இருக்கிற டார்க் எவ்வளவு திக்காக இருந்தாலும் இந்த டார்ச் லைட்டை அதனால் என்ன பண்ண முடியல, அணைக்க முடியல. ஹல்லேலூயா. கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிற போது இந்த டார்க் சைடு எதுவுமே என்ன பண்ண முடியாது, கவர் பண்ண முடியாது. எதுங்க டார்க்கு, எது டார்க்கு? சம்டைம் நம்ம ஃபேஸ் பண்ற வியாதி, வறுமை, சில வகையான பாவமான எண்ணங்கள், காட் கிட்டேருந்து வராத எல்லா விஷயமும் அது டார்க்கான விஷயமா இருக்கு. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் வியாதி, பலவீனம், சுகவீனம். லாஸ்ட் 1 வீக்கா, லாஸ்ட் ஒரு 1.5 வீக்குக்கு மேலே, ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் கிட்ட இந்த கோல்டு பிடிச்சிட்டு என்ன பண்ணுது. இதை நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா இந்த கோல்டு காட் கிட்டேருந்து வரதே கிடையாது. ஏன் இந்த கோல்டோட ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லைட்டை பற்றிதான விழிப்புணர்வு, அவேர்னஸ் எனக்கு இன்னும் சரியாக வரலன்றது தான் உண்மை. அதை நான் ஒத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இது பேசுறதுனால அப்படின்றது இல்லை, நான் ஒத்துக்கொள்ளணும். எந்த அவேர்னஸ்குள்ளே நான் வரணும்னா,
இந்த லைட்டை பற்றி நான் சரியாக புரிஞ்சுக்கொள்ளன்ற அவேர்னஸ் வரணும். ஏன்னா இங்கே போட்டிருக்கு, எந்த இருளும் இந்த லைட் என்ன பண்ண முடியாது, அணைச்சி போட முடியாது. உனக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவன்னு புரிஞ்சிருச்சுன்னா வியாதி, சண்டை, வறுமை, தரித்திரம், வேற என்ன, கோபம், லஸ்ட்ஃபுல் தாட்டு, இது எதுவுமே வர முடியாது, என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பட் ஏன் என்னை ஆளுகை செய்யுது அப்படின்னா, இந்த லைட்டை பற்றியதான புரிதல் நம்மளுக்கு இல்லை. ரெண்டாவது, இந்த லைட் நமக்குள்ள தான் இருக்கு அப்படின்றத நம்மளால நம்ப முடியல. ஹல்லேலூயா. ரிலீஜியஸா லீகல் மைண்ட்ல நம்மளுக்கு என்ன சொல்லி பழக்கிச்சாங்கன்னா, இந்த லைட் எப்போ வரும்னா, ஜீசஸ் உனக்குள்ள எப்போ வருவாருன்னா, ஜீசஸ் உனக்குள்ள எப்போ அசைவாடுவாருன்னா அப்படின்ட்டு கண்டிஷன்ஸ் அப்ளை. நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்டார் போட்டு கீழே என்ன எழுதிடுறாங்க, கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டுறாங்க பாருங்க. பயங்கர ஆஃபர், ஆடி மேலா, கேடி மேலா அப்படின்னு சொல்லி ஆடி மேலான்ட்டு கேடி வேலை பண்ணுவாங்க. ஆஃபர் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க ஒரு பெரிய அங்கே ஒரு மேட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு அது புரியாமல் ஆஃபர்றான்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு பொருளுடைய விலை 10,000 ரூபாய் இருக்குன்னா ஆடி ஆஃபர்னு போட்டு அவன் என்ன பண்ணுவான்னா 15,000 ரூபாய் ஸ்லாஷ் அடிச்சு 10,000 வச்சிருப்பான். ஐயோ ஆஃபர்ரா தூடா அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அது ஒரிஜினல் ரேட் என்ன தானா, ஆடியில் வரும்போது ஸ்டிக்கரை மட்டும் மாற்றிடுறான். என்ன ஸ்டிக்கர் மாற்றிடான், 15,000 ரூபாய் அப்படின்னு ஒரு புது ஸ்டிக்கர் ரெடி பண்ணி அதை அடிக்கிற மாதிரி அடித்து கீழே ஆடி ஆஃபர். அது ஆடி ஆஃபர் இல்லை, அது கேடி ஆஃபர். இந்த ஆடி ஆஃபர்லாம் போடும் போது அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இது வாங்கினால் அது, அது வாங்கினால் இது, மொபைல் ஃபோன் வாங்கினா இதை கொடுக்குறாங்க, இதை மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிட்டு கடைசியில் என்ன போடுறாங்கன்னா ஒரு சின்ன ஸ்டார் மார்க்கை போட்டு என்ன போடுறாங்க, கண்டிஷன்ஸ் அப்ளை. தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்க, நிபந்தனைக்கு உட்பட்டது. இல்லை நம்ம போயிட்டு சில ஆஃபர்ஸை போயிட்டு கேட்டுருவோம், சொன்னீங்களேங்க என்ன, இருங்க சொன்னோம், ஆனால் இந்த ஆஃபருக்கு எலிஜிபிளாக ஆகணும்னா நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்கணும். ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, டிவி வாங்கினால் ஒரு மிக்சி ஃப்ரீ அப்படின்னு வச்சுறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போயிட்டு உடனே நான் டிவி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோமேன்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவோம். போயிட்டு நம்ம வாங்கியிருப்போம், நம்ம கையில் எவ்வளோ இருக்குது, ஓகே 10,000 ருபீஸ் இருக்குது, 10,000 ருபீஸ்க்கு ஒரு டிவியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 10,000 ருபீஸ்க்கு ஒரு டிவியை காட்டுங்க அப்படின்ட்டு நமக்குள்ளே என்ன இருக்குன்னா, நம்ம ஆஃபரை வந்து வாங்க போகிறோம். என்ன ஆஃபரு, மிக்சி. இந்த டிவி வாங்கினா மிக்சி நம்மளுக்கு கிடைக்க போதில்ல. 10,000 ருபீஸ்க்கு டிவியை வாங்கிட்டோன்னே அவன் பேக் பண்ணும்போது நீங்கள் உடனே அடுத்தது என்ன கேட்பீங்க, மிக்சி கொடுக்குறேன்னு நீங்களேங்க அப்படி தானே போட்டிருந்தீங்க விளம்பரத்தில். ஏமா கீழே கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருந்தோம் அப்படின்னா நிபந்தனைக்கு உட்பட்டதுமா இந்த மிக்சி. என்னங்க நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னா, 40,000 ரூபாய் டிவி வாங்கினீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் டிவி கொடுக்குறேன்னு, எந்த டிவிக்கு இந்த மிக்சின்னு சொல்லலை அப்படின்றான் பாருங்க அவங்க. அதனால தான் அது பேர் நானா சொல்றேன்னா ஆடி ஆஃபர் இல்லை, கேடி ஆஃபர். சொல்லுங்க, கேடி ஆஃபருக்கு எச்சரிக்கையா இருங்கள். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேடி ஆஃபருக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை, நிபந்தனைக்கு உட்பட்டதுன்ற மாதிரி மத ரீதியான ஒரு நம்பிக்கை என்னன்னா, இயேசு உன்னை நேசிப்பார், இயேசு உனக்குள்ள வாசம் செய்வார், இயேசு உன்னை கட்டி அணைப்பார், இயேசு உன்னை முத்தம் செய்வார். ஆனால் எல்லாம் நல்லா சொல்லிக்கிட்டே வருவோம், உன் வாழ்க்கை உன் கண்ணீரை துடைத்து அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு அழுகையை தூண்டுவோம் பாருங்க. நாங்களாம் அதெல்லாம் ஸ்பெஷலா இருப்போம். உன் இருதயத்தில் இருக்கிற அந்த வியாகுல அப்படின்னும் போது இந்த அம்மாவுக்கு அப்படியே அழுகையா வரும், அப்படியே தூண்டி விட்டுருவோம். அப்படியே சொல்லிட்டு வந்துடும். கர்த்தர் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் எல்லாம் சொல்லி நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அதை கேட்கும் போதெல்லாம் சூப்பரா, அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சின்ன ஒரு அந்த நேரத்துக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஆனால் அதையே உடச்சி விட்டுருவாங்க முடியும் போது. எல்லாம் செய்வார், ஆனால் அதற்கு நீங்க செய்ய வேண்டியவனை யாவனை அப்படின்னு போடும் போது எல்லாம் உடஞ்சி போயிடும். ஆடா போடா
இல்லை, கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போடுவாங்க. ஸோ நம்ம ஏன் இந்த வசனத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலன்னா, இப்படிப்பட்ட உபதேசங்கள், கண்டிஷன்ஸ் அப்ளை, நிபந்தனைக்கு உட்பட்ட உபதேசங்கள், அதனால இந்த வார்த்தையும் நம்ம சரியா புரிஞ்சிக்க முடியல, இந்த வசனத்தையும் சரியா நம்மளால கற்றுக்கொள்ள முடியல, இதை நம்ம வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண முடியல. ஹல்லேலூயா. இங்க ஜான் என்ன சொல்றாருன்னா, சூப்பரா அழகான ஒரு உண்மையை சொல்றாரு. ஜீசஸ் கிரைஸ்ட், காட் ஹிம்செல்ஃப், அவர் காடோட இருந்து எல்லாம் பண்ணவர், அவரும் காடா இருக்கிறாரு. அந்த காட் தான் லைஃபா இருக்கிறாரு. அந்த காட் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. அதில் எங்கேயுமே அவர் கண்டிஷன் மேலே எங்கேயும் நீங்கள் வாசிங்களேன், எங்கேயுமே கண்டிஷன்ஸ் போடலை. இந்த லைஃப் உங்களுடைய லைஃபாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 6வது வசனம், 6வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தான். அதாவது ஜீசஸை பற்றி சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தான். கவனிங்க, அவன் அந்த ஒளி அல்ல. பேசிட்டு இருக்கிற ஜான் கிரைஸ்ட் கிடையாது. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருக்கிறான். அடுத்த வசனம். உலகத்திலே வந்த கொஞ்ச மனுஷனை, சில மனுஷனை, அப்படிதானே போட்டிருக்கு, கொஞ்சம் மனுஷனை இல்ல, சர்ச்சுக்குள்ள வந்தவங்களை மட்டும், மனம் திரும்பினவங்களை மட்டும், நீ பண்ண எல்லாம் கேடி கேப்மார்த்தனம் இதெல்லாம் அதுலேருந்து வந்த மனுஷன் அவங்களெல்லாம், அப்படியா ஞானஸ்தானம் எடுத்தவங்கெல்லாம் அப்படின்னு போட்டிருக்கா? உலகத்தில் வந்த, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த மனுஷனையும். மீனிங், அர்த்தம் அப்படின்னா என்னன்னா, இவன் அவன்ல, நீ மனுஷனா இருந்தாலே போதும், இதுக்கு எலிஜிபிள் வேற எதுவா இருக்க வேணாம், நீ மனுஷியா இருந்தாலே போதும், உனக்குள்ள கிரைஸ்ட் வந்துருவாரு, உனக்குள்ள கிரைஸ்ட் இருக்கிறாரு, உனக்குள்ள கிரைஸ்ட் அசைவாடுறாரு, உனக்குள்ள கிரைஸ்ட் உன் ஜீவனின் அதிபதியாக இருக்கிறாரு. ஏன்னா இந்த லைஃப், ஒருத்தவனுக்குள்ள ஜீவன் இருக்குன்னா அது கிரைஸ்ட் மூலியமா மட்டும்தான் ஜீவன் இருக்க முடியுமே தவிர இல்லைன்னா ஜீவன் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உனக்குள்ள ஜீவன் இருக்கு. இந்த சுவாச காட்டு தாங்க ஜீவனுக்கு அடையாளம் இல்லை? ஒருத்தவன் மறிச்சு போயிட்டானா என்ன பண்றாங்க, செக் பண்றது என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் போயிட்டு முடிஞ்சிச்சுரா மேட்ரு. இப்போ உங்களுக்குள்ள ஆண்டவர் ப்ளோ பண்ணார் பார்த்தீங்களா ஆதாம் மேல, அந்த ஜீவ சுவாசம் தான் உங்களுக்குள்ளேயும் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தனியா வேற எங்கேருந்தெல்லாம் வரல. எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியல, புரிஞ்சு சிரிக்கிறீங்களா தெரியல. உங்களுக்குள்ள இந்த ஆதாமுக்குள்ள ஊதப்பட்ட அந்த ஜீவன், அந்த சுவாசம் உங்களுக்குள்ள போயிட்டு இருக்குல்ல, அது வேற எங்கேருந்தும் வரல. அன்னைக்கு ஊதனை தான் உங்களுக்குள்ளேயும் போயிட்டு இருக்குது. அந்த ஜீவனுக்குள்ள தான் கிரைஸ்ட் இருக்கிறாருன்ற, இதுல கிரைஸ்ட் இருக்கிறாருன்ற. ஹல்லேலூயா. அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறார். எந்த மனுஷனையும், ராபினுக்குள்ளேயும் கிரைஸ்ட் இருக்கிறாரு, எனக்குள்ளேயும் கிரைஸ்ட் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹெலனுக்குள்ளேயும் கிரைஸ்ட் இருக்கிறாரு, எல்லாருக்குள்ளேயும் கிரைஸ்ட் இருக்கிறார். ஏன்னா அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஏங்க உங்க மண்டைக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுன்னா, நான் பேசுறது பிரச்சனையா இருந்துச்சுன்னா, பைபிளை தான் காட்டுறேன், அண்டர்லைன் வேணா பண்ணிக்கோங்க. என்ன போட்டுருந்தீங்க? எந்த மனுஷனையும் ஹல்லேலூயா. பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அடுத்த வசனம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உலகத்தை உண்டாக்குனவர் இந்த உலகத்திற்குள்ள வைத்த தம்முடைய பிள்ளைகளுக்காக உலகத்தில் வந்தாரு. ஆனா இந்த உலகம் அவரை
அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எதனால வந்தார்னு போட்டிருக்கு? சொந்தமானதுனால. என் மனைவின்றதுனால நான் இப்போ வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கும் பிரியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன் என்னது? கணவன் மனைவி. அவருக்கு நாம சொந்தமான பிள்ளைகளாக இருக்கிறதுனால வந்தாரு. ஆனால் அந்த சொந்தமான பிள்ளைகளாகி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண முடியல? அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பாரசீஸ், சடூசிஸ்ன்னு சொல்லப்படுற இவங்கெல்லாம் அவர் என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இன்ஃபேக்ட் அவங்களுக்காக தான் வந்தார். ஹல்லேலூயா. அடுத்தது இந்த 12-13 மாத்திரம் நான் வாசிச்சு முடிக்க விரும்புகிறேன். ஆழமான உண்மை என்ன அப்படின்றத இந்த 2 வசனத்திலிருந்து நம்ம பிலீவ் பண்ணுவோம். இந்த வசனத்தை நீங்கள் கேட்டு, நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் இதை ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா நம்முடைய லைஃப் மறுரூபமாக்கப்படும். ஹல்லேலூயா. 12-13 ஆழமான ஒரு உண்மையை யோவான், மார்பிலே சாய்ந்திருந்த யோவான் அறிந்து கொண்டு நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அதை கவனமாக கேட்காதனால தான் எல்லா நம்ம பிரச்சனைக்கும் ப்ராப்ளமாக இருக்கு. அவருடைய நாமத்தின் மேல், கிறிஸ்து என்ற நாமத்தின் மேல் யார் யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்குதோ அவர் கிறிஸ்து என்ன பண்றாரு? அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் யாரெல்லாம் விசுவாசமா இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, எத்தனை பேர்களோ, 4 பேரு, 5 பேரு, 10 பேரு, 1 லட்சம், 2 லட்சம், 10 கோடி, 20 கோடி இல்ல, எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். ஹல்லேலூயா. ஜீசஸை எத்தனை பேர் ஜீசஸை பிலீவ் பண்ணி அவருடைய நாமத்து மேல விசுவாசம் கொண்டு அவர் தான் லைஃப், அவர் என் கூட இருக்கிறார், இதுக்கு மேல போட்டிருக்கிற எல்லா வசனத்தையும் பிலீவ் பண்ணி யார் நம்புறாங்களோ பிதா அவங்கள பிள்ளைகளா மாத்திராங்களாம். இந்த 12th வேர்ஸை நம்ம படிச்சு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க லிசன் பண்ணுங்க. இந்த பைபிள் தான் நம்மளுக்கு வாழ்வளிக்கிற எல்லா விஷயங்களையும் இதுக்குள்ள எழுதி வச்சிருக்கிறாங்க. மோஸ்ட் பவர்ஃபுல்லான வெப்பனை உங்க கையில் வச்சிட்டு இருக்கிறீங்க. இது பவர்ஃபுல். எப்படி பவர்ஃபுல்னா, இதில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை வாசிச்சு அது என்ன சொல்றாங்கன்றதை இங்கே நம்ம ஃபீட் பண்ணும் போது அப்பதான் நம்ம பவர்ஃபுல்லாக மாறிடுறோம். ஹல்லேலூயா. ஜஸ்ட் நான் பைபிளை எடுத்து அப்படி காட்டேன் அப்படின்னா பேச சொல்றாரு. நான் கிரைஸ்டுக்குள்ள யாரா இருக்கிறேன்றதை தெரிஞ்சு அப்படி போய் நின்னா அலறிட்டு ஓடும். ஆமென். இதில் தான் நானும் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய லைஃப் ஸ்டைல்லாம் மாறணும்னா இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம மைண்டில் கிரைஸ்டோட நான் இன்க்ளூடடாக இருக்கிறேன். இன்க்ளூடட் நான் எப்படி சொல்லலாம்? இணைந்து இருக்கிறேன், ஒன்றா தான் இருக்கிறேன். இப்போ சர்ச்சில் நம்ம எல்லாம் இன்க்ளூடடாக இருக்கிறோம். நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம்? ஒரே ஃபேமிலி, நம்ம சர்ச் ஃபேமிலி. சாந்தி சிஸ்டர் யார்? சகோதரி. இவங்க கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சகோதரி அப்படின்றீங்களே. எப்படி அப்படி சொல்லும் போது எப்படி இருக்குது? உங்களுக்கு இன்க்ளூடடாக இருக்குது. சபை விசுவாசி எப்படி இருக்குது? இன்க்ளூடடாக இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதே விஷயத்தை தான் சத்தியத்தின் மூலியமாக நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாரு. நீங்களும் நானும் வேறு வேறு இடத்துல இப்படி செப்பரேட்டடாக இல்லை, நம்ம ஒன்றா இணைஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை நீங்கள் புரியாததுனால நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க. இதை உங்கள் மைண்டில் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் மைண்டில் இதை நீங்கள் நல்லா நீங்கள் எதை நம்புறீங்களோ இல்லையோ, நானும் கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறோன்றதை நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு விடிவு காலம் என்னைக்கோ வந்துடுச்சு. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல.
நிறைய பேர் விடிவு காலத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் த ட்ரூத், உண்மை என்னன்னா, விடிவு காலம் உங்களுக்கும் எனக்கும் 2000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. ஹல்லேலூயா. விடிவு காலத்துக்கு எத்தனை பேர் கை தட்ட ஆசைப்படுறீங்க? உங்களுக்கும் எனக்கும் அந்த விடிவு காலம் ஆகிய கிறிஸ்து இன்னைக்கு நேத்து இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே விடிவு காலம் வந்துருச்சு. ஏன் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல? ஏன் என்னால் அனுபவிக்க முடியல? நான் உங்களை கேட்கல, என்ன நானே கேட்குறேன். நிறைய விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நிறைய விஷயத்தில் இன்னும் பண்ணாமல் இருக்கிறோம். ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலன்னா, இந்த மண்டைக்குள்ள இதை நம்ம ஏற்றாமல் போனது தான், இதை நம்பாமல் போனது தான். இதை வாசிக்கும் போது இது ஏதோ ஒரு மந்திர சொல் மாதிரி அப்படியே வாசிச்சுட்டு போகாமல் இதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாமல் போயிட்டேன். பார்த்தீங்களா, அங்கே தான் என் பிரச்சனை இருக்குது. ஹல்லேலூயா. இப்படி கிறிஸ்துவையும் நம்மையும் ஒன்றிணைத்து ஒன்றா அப்படியே காட்டிட்டு வந்த ஜான் 12வது வசனத்தில் இன்னும் ஆழமான ஒரு உண்மையை சொல்றாரு. என்ன உண்மைனா, அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? அதிகாரத்தை. எல்லாம் சொல்லுங்க, அதிகாரம். பிச்சை எல்லாம் போடல உங்களுக்கு ஆண்டவர், ஏதோ பிச்சை போடல. பிள்ளை என்ற அந்த அந்தஸ்தும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்பா பிதா என்று அழைக்கும்படியான அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிரைஸ்ட நீங்க பிலீவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபாதருடைய பிள்ளைகளா நீங்க மாறிடுறீங்க. இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல சில வெர்ஷன்ஸ்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் NIVல போட்டுருங்க. NIVல ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸா இருக்கும், நம்ம அதை பார்க்கலாம். NIVல போட்டுருங்க. He gave the right and the power to become children of God to those who received him. இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு, தமிழ்ல அங்க பார்த்தோம் அதிகாரம், இங்க போட்டிருக்கு வல்லமைன்னு சொல்லுது, போட்டிருக்கு பவர், வல்லமை. ஒரு வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாராம். என்ன வல்லமை? அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படியான ஒரு வல்லமை. Amen. He gave this to those who put their trust in his name. கிறிஸ்துவை விசுவாசிச்சு கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நம்புறாங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா, அவருடைய பிள்ளைகள் அப்படின்றத. அவங்களுடைய டிசைபிள் இல்லை, அவங்களுடைய சீஷர்கள் இல்லை, அவங்களுடைய பக்தர்கள் அப்படின்னு இல்லை, அவங்களுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை KJVல போட்டுருங்களேன். KJVல போடுங்களேன். But as many as received him, to them gave he power to become the sons of God. இங்க ரொம்ப அழகா இந்த வார்த்தை போட்டிருக்கு, sons of God. நீங்க எல்லாம் ஆண்டவருடைய புத்திரர்கள்னு போட்டிருக்கு. இங்க எத்தனை பேர் ஏசப்பாவை நீங்க விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில, எனக்காக. நீங்க மற்றவங்களை விட்டுருங்க, உங்க கணவனை விட்டுருங்க, உங்க பிள்ளைங்களை விட்டுருங்க, பக்கத்தில் இருக்கிற சிஸ்டரை விட்டுருங்க, முன்னாடி இருக்க பாஸ்டரை விட்டுருங்க. உங்களுக்காக வந்தால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கிறிஸ்து உங்களோடு, உங்களையும் அவர் சிலுவையில் உங்க மேல இருந்த எல்லா பாவங்கள் சாபங்கள் எல்லா விஷயத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அவரோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கிறிஸ்துவோடு நான் மறுபடியும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட விசுவாசத்துல நம்ம ஆழமா பிலீவ் பண்ணிட்டோம்னா, ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, தமிழ்ல எப்படி சொல்றது? ஆங்கிலத்தில் சன்ஸ் ஆஃப் காட், தமிழ்ல தேவனுடைய புத்திரர்கள், பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவங்களோட அடிமைகள் இல்லை, பிள்ளைகள். நீங்க யாருன்னு உங்களை பத்தி உங்களுக்கும் எனக்கும் சரியான விழிப்புணர்வு இல்லை. ஒரு மாதிரி சோர்ந்து போய் இருக்கிறீங்களே, ஒரு மாதிரி பலனற்று போய் இருக்கிறீங்களே, வாழ்க்கையில தோற்று போனது மாதிரி இருக்கிறீங்களே. ஏன் இப்படிலாம் இருக்கிறீங்கன்னா, உங்க மைண்ட்ல என்ன விஷயத்தை ஆழமா நீங்க பதிய வைக்கலன்னா, நீங்க யாருன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்தல. நீங்க யார் தெரியுமா? உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுடைய தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. பிள்ளைங்க, சீஷர்கள் இல்லை, பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அவருடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆமென். அப்படிதான் போட்டிருக்கீங்க, நான் சொல்லல. சன்ஸ் ஆஃப் காட், புத்திரர்கள், பிள்ளைகள். ஆமென்.
பேஷன் டிரான்ஸ்லேஷன் வைங்க. எவ்வளவு எவ்வளவு சிறப்பான விஷயத்தை கையில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, பிறந்ததுலேருந்து இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு கையில் தான் இருந்துருக்குது. நிறைய நேரத்தில் நம்மளுடைய ஹெல்ப் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பக்கத்திலே இருக்குமா, ஆனால் நம்ம ஊர்லாம் தேடிட்டு இருப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்று ஒரு சிஸ்டர் கூட பேசிட்டு இருந்தால் அவங்க எப்படியா சொல்கிறாங்க ஒரு விஷயம். அவங்க இந்த சில கண்டென்ட்ஸ்லாம், கிறிஸ்டியன் கண்டென்ட்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ணி போட்டுட்ருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து தமிழில் பெஸ்ட்டாக டிரான்ஸ்லேஷன் ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேர் யாருன்னு தேடினாங்க. அப்புறம் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய அம்மா வந்து பெஸ்ட்டு டிரான்ஸ்லேட்டரான். அவங்களுடைய அம்மா அதே அவங்களுக்கு வந்து மறந்துடுச்சான். ஸோ அநேக நேரத்தில் இல்லை, எல்லா நேரங்கள்லையும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஆண்டவர் நம்ம பக்கத்தில் தான் வச்சுட்டு இருக்கிறாரு. இது உள்ளதான் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. ஆனால் இதை தேடுறதுக்கும் இதை கற்றுக்கொள்றதுக்கும் நம்மளுக்கு மனது இல்லாமல் இருக்குது. ஆமென். பட் தோஸ் ஹூ எம்ப்ரேஸ்ட் ஹிம், யாரெல்லாம் கிறிஸ்துவும் நானும் ஒன்னா இருக்கிறோம். இந்த வார்த்தை ரொம்ப அழகா போட்டிருக்கு. எம்ப்ரேஸ்னா என்ன அர்த்தம்னா கட்டி அப்படி அணைக்கிறது. எம்ப்ரேஸ் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்னா அப்படி கட்டி அணைச்சி என்ன பண்ணுறது, அப்படியே அவங்கள தழுவுறது. அதுக்கு பேர் தான் எம்ப்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எம்ப்ரேஸ்மெண்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்துவும் நானும் ஒன்றா இருக்கிறோம். நான் உம்மிலே நீர் என்னிலே ஒன்றாய் இணைந்தோமே அப்படின்னு பாட்டு பண்ணோம்ல. ஒன்றா இணைஞ்சிருக்கிறதுக்கு பேர் தான் எம்ப்ரேஸ்மெண்ட். இப்படி இருக்கிறோம் அப்படின்றது யாரெல்லாம் நம்புகிறாங்களோ பரலோகம் அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டியை சாங்ஷன் பண்ணுது. என்னன்னா காடுடைய பிள்ளைடா நீ அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. உண்டாக்குன சர்வ வல்லமையுடைய பிள்ளைகள்றான்னு போட்டிருக்கு. நீ மேபி பிளட்னாலையும் ஃப்ளஷ்னாலையும் புருஷனுடைய சித்தத்தினாலையும் பிறந்திருக்கலாம் சரீரத்தில். பட் ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறீங்க. ரைட்? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, செங்கடலை ரெண்டா பிளந்தார்லப்பா, தெரியுமா? அந்த தேவன் தெரியுமா? செங்கடல் என்ன பண்ணாரு? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். மெரினா பீச்சில் போய் நிற்கிற அந்த மெரினா பீச்சை ரெண்டா பிளந்தா உனக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கும். செங்கடலை தேவன் ரெண்டா பிளந்தா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரியலி, உண்மையா? இங்கே போட்டிருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அந்த செங்கடலை ரெண்டா பிளந்தார் பார்த்தீங்களா, அந்த தேவன் அவருடைய பிள்ளைகள் தான் நீங்கன்னு சொல்லி யோவான் சொல்றார். அந்த தேவனுக்கு பிறந்தவர்கள் நீங்க, தேவனால் பிறந்தவர்கள் நீங்கன்னு போட்டிருக்கிறார். த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்து மூலமா நம்ம எப்படி பிறந்திருக்கிறோம்னா தேவனால் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீ இன்னும் உன் ஃபாதர் மதர் மூலமா பிறந்திருக்கிறன்றதை பிலீவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரேக் த்ரூஸை பார்க்க முடியாது. எஸ், அஃப்கோர்ஸ் ஆண்டு அப்பா அம்மா மூலியமா இந்த பூமிக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாரு, ஸ்தோத்திரம், அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணுறேன். பட் என்னுடைய ரியல் பிறப்பு எங்கவா இருக்குன்னா நான் தேவனால் பிறந்தவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் அப்பா அம்மா மூலியமா இந்த பூமிக்கு நான் வந்தாலும் என்னுடைய ஒரிஜினல் பிறப்பு தேவனால பிறந்தவனா நான் இருக்கிறேனா, அதை தான் அங்கே சொல்ல வர்றார். ஆமென். தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் பிறந்திருக்கிறேன். எப்படி? தேவனால பிறந்திருக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருந்த நான் ஒரு காலகட்டத்தில் இந்த பூமிக்கு ஆண்டவர் தாய் தகப்பன் மூலியமா கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் என்னுடைய ரியல் பர்த் எங்க நடந்திருக்குன்னா காட் மூலியமா தான் நான் பிறந்திருக்கிறேனே தவிர மனுஷன் மூலியமா, ரத்தத்தின் மூலியமா, சதை மூலியமா, யாரோ ஒருத்தனுடைய விருப்பத்தின் மூலியமா நான் பிறக்கலையா. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். ஆமென். இந்த உலகத்திற்கு நான் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு வேணா ஒரு ஃபாதரும் ஒரு மதரும் இருந்திருக்கிறாங்க. அதில் நம்ம எந்த விதமான மாற்று கருத்தையும் சொல்லலை. பட் ரியலாக நான் எப்போ பிறந்தேனா, அதுக்கு முன்னாடியே எப்படி பிறந்தனா, தேவனால்.
இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த செங்கடலெல்லாம் ரெண்டாக பிளந்தார் பார்த்தீங்களா? எரிகோ அந்த வாளை உடைக்க முடியாத வாளை, எவ்வளோ பெரிய புல்டோசர் வச்சாலும் இடிக்க முடியாத லெவலுக்கு ஒரு பெரிய பயங்கரமான ஒரு வாளை அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஒரு செகண்டில் உடைச்சார் பார்த்தீங்களா? அந்த தேவனால் பிறந்தவர்கள், அவருடைய பிள்ளைகள் நீங்கள். நீங்கள் சாதாரணமாக ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. உங்களை பார்த்தா சர்வமும், அது சர்வ பொல்லாத சேனைகளும் பொல்லாத சேனை எல்லாம் நடுங்கணும். ஏன் நடுங்க மாட்டேங்குதுன்னா உங்களுக்கு அந்த அவேர்னஸ், உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால இவனுக்கு தான் தெரியாதேன்னு சொல்லி என்ன பண்ணுது? டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. இங்கே இது எப்போ டான்ஸ் ஆடுறதை நிப்பாட்டுன்னா உங்களுக்கு இந்த அவேர்னஸ் வரணும். நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவன், நான் இரத்தத்தினாலும் சதையினாலும் பிறக்கல. இந்த இரத்தத்தினால் சதையினால் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய ரியல் பர்த் த்ரூ காட், நான் ஆல்ரெடி நான் பிறந்தவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம், இந்த மாதம், இந்த நேரத்தில், இந்த உலகத்தில் நான் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிருந்திருக்கலாம், வந்திருக்கலாம். பட் அன்னைக்கு நான் பிறக்கல, அதுக்கு முன்னாடியே தேவனால் நான் பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த தகப்பனும் தாயும் என்னை கர்ப்பம் தரித்து அவங்க எப்போவோ என்னை பிறக்க செய்திருக்கிறாங்க. உங்களையும் உலக தகப்பன் தாய் அவங்க கன்செப்ஷன்ஸ்குள்ளே போய் அந்த டெலிவரி ப்ராசஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஹெவன்லி ஃபாதர் அண்ட் மதர் என்னை கன்சீவ் பண்ணியிருக்கிறாங்க முன்னாடியே, உங்களையும் என்னையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் கருவறைக்குள்ளே நீ இருக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய கருவறையிலிருந்து நீ பிறந்திருக்கிற நான் சொல்கிறேன். உன்னுடைய கருவறை தாயின் கருவறையில் உண்டாகலை, தேவனுடைய கருவறையில் உண்டாக்கப்பட்டிருக்கு. எஸ் எஸ். இதை நம்புறதுக்கு தான் சிந்தனை என்ன பண்ணுதுன்னா போராடுது. ஆனால் ஆவியானவர் அந்த போராட்டத்தை மேற்கொள்ள ஜெயக்கொடியை வீசிக்கொண்டு முன்னாடி இன்னைக்கு நமக்கு முன்னாடி நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நம்புறதுக்கு ஒரே பிரச்சனையா இருக்குது, என்னால் நம்ப முடியலன்னீங்கன்னா பயப்படாதீங்க. தேவ ஆவியானவர் ஜெயக்கொடியை ஏற்ற உங்களுக்கு முன்பதாக நிற்கின்றார். ஹல்லேலூயா. இந்த பிலீஃபை உங்க சிந்தையில கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சர்ச்சுக்குள்ள இன்னைக்கு யாரெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறீங்களோ உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய பிள்ளைகள், சாதாரணமானவர்கள் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் உங்களை இலக்காரமாக பார்க்குறாங்க அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்குன்னா காரணம் உங்களை நீங்கள் சரியாக பார்க்கல. இது அவங்களுடைய பிரச்சனை இல்லை, இது உங்களுடைய பிரச்சனை. இது அந்த பையனுடைய அந்த சாருடைய பிரச்சனை இல்லை, அது உன்னுடைய பிரச்சனை. அந்த ஆஃபீஸருடைய பிரச்சனை இல்லை, அவர் மோசமானவர் இல்லை, இது உனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. இது உனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ஆமென். என்ன பிரச்சனை? இந்த சத்தியத்தை நம்ப முடியாமல் ஒரு டைமென்ஷனில் உன் மைண்டை வச்சுருக்கிற பார்த்தியா, அதுதான் உன் பிரச்சனை. யோவான் 1வது அதிகாரத்தில் இப்போ 12-13 வசனம் வரையும் வாசம் பார்த்தீங்களா? இதை நம்ப முடியாமல் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் உன் பிரச்சனை. நீ நினைக்கிற அந்த சகோதரி எனக்கு பிரச்சனை, அந்த நபர் எனக்கு பிரச்சனை, என்னுடைய ப்ரொமோஷனுக்கு, என்னுடைய முன்னேற்றத்திற்கு இவர்களெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் முட்டாள். நான் முட்டாள். என்னுடைய முன்னேற்றத்திற்கும் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கும் யாரும் தடையில்லை, நான் மாத்திரமே தடையாக இருக்கின்றேன். எங்கே தடையாக இருக்கிறேன்னா இந்த சத்தியத்தை என்னுடைய இருதயத்தில், ஆள் மனதில் அதை நம்பக்கூடிய ஒரு டைமென்ஷனில் என்னுடைய ஹார்ட்டை வைக்காமல் இருக்கிறல, அதுதான் என் பிரச்சனை. ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே இருக்கும் போது அப்படியே இதை கேட்கும் போது ஒரு வேலை இருக்கலாம், ஆனால் வெளியில் போயிட்டோன்னே சில காரியங்களை பார்க்கும்போது ஒரு வேலை சில நேரத்தில் நம்ம மிஸ் ஆகும் போது ஐயோ நான் அதமானேனோ, ஆண்டவரை விட்டு விலகிட்டானோ, கிறிஸ்துவ நானும் பிரிக்கப்பட்டுட்டானோ அப்படின்ற ஒரு தப்பான தாட்ஸ் வருது பார்த்தீங்களா? அங்கே தான் நீங்கள் மாட்டிக்கிறீங்கன்றேன். ஹல்லேலூயா. எக்காரணத்தை கொண்டும் கிறிஸ்துவையும் உங்களையும் எந்த சிச்சுவேஷனால பிரிக்கவே முடியாது, எந்த சிச்சுவேஷனாலையும் பிரிக்க முடியாது. பால் சொல்றாரு மரணத்தினாலேயே பிரிக்க முடியாதான். அப்போ இதை நீங்கள் பார்க்குற சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ், சின்ன சின்ன டெம்டேஷன்ஸ், அதுக்கு என்ன அவ்வளோ வல்லமை இருக்கா?
இந்த உலகத்தில் எதுக்குமே வல்லமில்ல. கிறிஸ்துவையும் என்னையும் உங்களையும் பிரிக்கிறதுக்கு எதுக்குமே வல்லமில்ல. அந்த டைமென்ஷனில் பிதாவானவர் கிறிஸ்துவையும் என்னையும் உங்களையும் அப்படி ஒன்றா இணைச்சி பிணைச்சி ஒன்றா வச்சிருக்கிறார். இந்த ட்ரூத்தை நம்ம நம்புறதுல தான் நம்முடைய வெற்றி இருக்குது. இந்த உண்மையை நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோன்னா, இந்த உண்மையை ஆள் மனதில் நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோன்னா வெற்றி நிச்சயம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? சொல்கிறோம்ல அடிக்கடி, அது உண்மையாகவே மாறிடும். இன்னைக்கு இருக்கிற எல்லாரையும் பார்த்தியும் சொல்கிறேன், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். பிஃபோர் உங்கள் அம்மாவுடைய கருவறையில் நீங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரியல் கருவறையிலிருந்து வந்திருக்கிறீங்க. அந்த ரியல் கருவறை எங்கன்னா அது ஆண்டவருடைய கருவறையாக இருக்குது. அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உண்டாக்குனாரு. அங்கே தான் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. அங்கே உங்களை வெளியேற பெற்றவர்களாக பார்த்து என் பிள்ளையே என்று அழைத்திருக்கிறாரு. அங்கேருந்து தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. எஸ், 1947 1960 நீங்கள் பிறக்கல. அதுக்கும் முன்னாடியே தேவனால் நீங்கள் பிறந்தவர்களாக இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த உண்மையை நீங்கள் ஒரு காலமும் எந்த சிச்சுவேஷனாலையும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா.